ஹலோ, வணக்கம். மீண்டும் உங்களுக்கு இன்னொரு லைவ் நிகழ்வை தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தலதா மாளிகை என்கிற இந்த இடம் இலங்கை தேசத்தில் உள்ள கண்டியில் உள்ளது. இந்த புத்தருடைய பல் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் இது. புத்தருடைய பல் இங்கே இருக்கிற இந்த மாளிகை இதுதான் ஜஸ்ட் இந்த பார்வையிடுவதற்காக உள்ளே வந்திருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி இது தலதா மாளிகை. இந்த மாளிகையை நாம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். பழங்கால இடங்கள் அழகாக சிறப்பாக இவர்கள் இருக்கின்றன. பார்வையிடுவதற்காக இது தலதா மாளிகை. இந்த லேக் கண்டி லேக் ஓரத்திலே அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற புத்த மதத்தினுடைய புனித இடமாக கருதப்படுவது. இது புத்தருடைய பல் அவருடைய சிறப்பாக இதை மக்கள் கொண்டாடி மகிழ்கின்ற புத்த மத மக்கள் மட்டுமல்ல மற்ற இனத்தவரும் வந்து இதை பார்க்கிறதுக்கு இங்கே வருகிறார்கள். தினந்தோறும் மக்கள் வந்து பார்த்து அவர்களுடைய காரியங்களை அவர்கள் செய்வதற்காக அதை பார்ப்பதற்காக இங்கே வருகிறார்கள். இந்த நாங்கள் இது என்ன இடம் என்று பார்ப்பதற்காக வேடிக்கை பார்ப்பதற்காக நாங்கள் ஒரு இதை சுற்றி பார்ப்பதற்காக இங்கே வந்தோம். இப்போ உள்ளே போகவில்லை. உள்ளே போனால் இன்னும் அதுக்கு நேரமாகும் என்பதனால் உள்ளே போகவில்லை. இவரையே மட்டும் நான் உங்களுக்கு காட்சி தருகிறேன். சில காரணங்கள் கருதி நாங்கள் செல்லவில்லை. நேரம் அதிகமாகிறது. கொழும்பு நான் செல்ல வேண்டியிருப்பதால் நேரமாகிவிட்டதால் நான் வெளியிருந்து உங்களுக்கு இந்த காட்சியை இந்த இடத்தினுடைய வெளித்தோற்றத்தை உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன். இதோ இந்த இடத்தில் மக்கள் அநேக இடங்களிலிருந்து அநேக நாடுகளிலிருந்து மக்கள் வந்து பார்ப்பதற்காக வருகிறார்கள். என்ன இங்கே இருக்கிறது, என்ன விசேஷம் என்று சொல்லி பார்வையிடுவதற்கு இங்கே மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்று நாங்களும் இந்த இடத்தை வந்து இந்த இடத்தை பார்வையிட இலங்கை தேசத்தில் உள்ள கண்டி என்ற இடத்தில் அமைந்துள்ள தலதா மாளிகை புத்தருடைய பல் இருக்கும் இடம் என்று அழைக்கப்படும் இந்த சிறப்பு இடத்தை இங்கே பார்வையிடுவதற்காக உள்ளே வந்தோம். இங்கே வந்து வெளியில் நின்று வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம். உங்களுக்கும் இந்த வெளித்தோற்றத்தை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். ஓகே, நீங்கள் அதை பார்த்து கண்டுகளித்தீர்கள். மீண்டும் இன்னொரு காட்சியில் உங்களை சந்திக்கிறேன். கொழும்பில் சென்று கொழும்பு பற்றிய சில காரியங்களோடு நான் காட்சி தருகிறேன். விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமி தாஸ். காட் பிளஸ் யூ.